ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக அரசோட புதிய துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் 15,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 6/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணால் போதுமானது. அதான் அந்த 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் உங்கள் சொந்த ஊரில் இருக்க போகுது. இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு வராங்க. ஜஸ்ட் அப்ளிகேஷனை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்புனா போதும். அதுவும் 6ஆம் தேதிக்குள்ளே அனுப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் கிடச்சிரும். அப்படி ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு. செலெக்ஷன் ப்ராசஸுமே எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு, என்னென்ன பதவிகள் இருக்குது, அதற்கான கல்வி தகுதிகள் என்ன, சம்பளம் என்ன, வயது வரம்பு என்ன அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டுருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெபினார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெபினார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெபினார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்.
இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத பதவியின் பெயரில் குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயரை கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் தந்தை பெயர், கணவர் பெயர், நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தீங்கன்னா கணவர் பெயர் குறிப்பிடணும். பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய பிறந்த தேதி வயது என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க. கல்வி தகுதி சான்று, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண், ஆதார் கார்டில் பார்த்து அந்த ஆதார் எண் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கைபேசி எண், மின்னஞ்சல், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலீஜியன், சாதி, வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டீட்டெயிலாக இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கலாம். முன் அனுபவம் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா நெல்லுன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்த 10 டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் கையொப்பம், இங்கே வந்து உங்கள் சைனை வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இடம், தேதி இதெல்லாம் குறிப்பிட்டு இது கூட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதி, உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி அதோட ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும், எதையும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இருப்பிடம், அதாவது இருப்பிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிலிருந்து பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது. ஸோ இதெல்லாம் ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும், ஒரிஜினல் வச்சிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 6/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அனுப்பணும். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மதுரை மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன பதவிகளுக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி, இதில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து BUMS குவாலிஃபைட் ஆகிருக்கணும். மாதாந்திர ஊதியம் உங்களுக்கு 34,000 சம்பளத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது பதவியை பொறுத்தளவுக்கு மருந்து வழங்குனர் அப்படின்ற பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. டிஃபார்ம் இல்லை அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஒரு நாள் சம்பளமாக ஒரு 7,750 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பதவியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் அப்படின்னு கேட்டீங்களா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். திறக்கூலி ஊதியமாக 300 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சித்தா ஆலோசகர் அப்படின்றதில் 2 காலி பணியிடம் இருக்குது. 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். BSMS படிச்சிருக்கவங்க குவாலிஃபை பண்ணியிருக்கணும். மாதாந்திர ஊதியம் 40,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் 2 காலி பணியிடம், ஆண் 1 பெண் 1 இருக்குது. 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும். மாதாந்திர ஊதியமாக உங்களுக்கு 15,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு, மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்று, முன் அனுபவ சான்று, சிறப்பு தகுதிக்கான சான்று, இது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கணும். இது எது இருக்கோ அது மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ், எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625-014 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் நேராகவோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ சென்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான நேர்காணல் தேதி எப்போ நேர்காணல் நடைபெறும் அப்படின்ற டீட்டெயிலை அவங்களே வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டராக வீட்டுக்கே வரும். இல்லை அப்படின்னா இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி வைப்பாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆச்சுன்னா. ஸோ அப்ளிகேஷனை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, வயது வரம்பு, சேல்ரி, ஒர்க் நேச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும்.
ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரிலேயோ அஞ்சல் மூலியமாகவோ மின்னஞ்சல் மூலியமாகவோ இமெயில் மூலியமாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், வீட்டில் இருந்தே கூட பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக டிஹெச்எஸ்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.